சாய்ராம். உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாம் கீரையாக எடுத்துக்கணும், தண்டு கம்மியாக எடுத்துக்கணும். எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எடுத்துட்டு பாருங்கள், சின்ன சின்ன இலையாக இருக்குது. எடுத்து அப்போ தான் சுத்தம் பண்ணி வச்சுட்டா. தேங்காய் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 5 மிளகா, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு புளி. அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இது வறுக்கணும். வரமிளகா ஃபஸ்ட்டு போட்டு செவந்ததி. அடுத்தது கடலைப்பருப்பு போட்டு இது செவக்கணும். செவந்த பின்னால் அப்புறம் சிறிதளவு புளி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா ஒரு திருப்பி போடுங்க. எல்லாம் ஒரு மாதிரி சூடாகட்டு. அப்புறம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மறுபடியும் அடுப்பில் சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயிலேயே வேகணும். இது சுகர் இருக்கவங்கெல்லாம் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்குங்க. உடம்புக்கு நல்லது. வணங்கிடுச்சு. வணங்கி 2 ஆறுன பின்னால் தான் நம்ம ஜாரில் போடணும். ஆயிடுச்சு. ஜாரில் போட்டு குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. இப்படி நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்சிருச்சு. புளி சேர்த்தக்கூடாதவங்க 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கிங்க. புளி எடுத்துட்டு இட்லிக்கு நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் சொல்கிற இதில் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நன்றி.